அதான் ரெண்டு கோடி தர. டேய் இருந்தாலும் நாட்டிலே இருப்பது நான்கு திசை. மாமா நான் எப்படி காப்பாத்துற? சரிடா போக்கஸ் மண்டை. சரி. நாட்டிலே இருப்பது நான்கு திசை. நான்கு திசை. நான்கு திசையிலே மூன்று திசைக்கு நாட்டு மன்னருடைய உத்தரவின் பிரகாரம் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் யாருமே வரக்கூடாது. ஆமா. இருப்பது ஒரே ஒரு திசை. ஒரே திசை. இந்த தென் திசையில இருப்பது கானகம். கானகம். இந்த கானகத்துல எந்த ஆம்பளை வர போறான்? விறகு வெட்ட வர மாட்டான். எவனா வரட்டும். வந்தா அவனிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்தினை பிடுங்க வேண்டும். யார் வருகிறார் என்று வழிமேல் விழுவைத்து காத்து கொண்டிருக்கட்டும். வரட்டும். இந்த ஊர்ல யாரா இருந்தாலும் பீஸ்காரர் புடிக்கிறேன். எனக்கு தாகமாக இருக்கிறது. அதுவரை சென்று நீர் அருகிட்டு சிறுமணி மேற்க வருகின்றேன். நீ ஒதுங்கி போறதா உதயமே. பெண்கள் வராரு என்று பார்த்துட்டு தெரியுமா பேசுற யார் நீங்க? Who are you? பொம்பளை கிட்டனக்கல பேசுறீங்க. ஆமா நாங்க நேரத்துல கமெண்ட் மாறிப்போம். நீங்க அப்படியே பொம்பளை. நீ சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. ஏய் ஒரு ஆண்மகன் வருவதை கூட தெரியாமல் இப்படி அவதராக பேசுறது யாரு நீ? நான் இதே நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். அப்படியா? என்னுடைய பெயரோ கச்சிலை. எனக்கு அவர்கள் நீங்க யாருங்க? கச்சிலை. நான் யார் தெரியவில்லை. யாரு? என் நாட்டை ஆளக்கூடிய மன்னவன். என்னுடைய பெயர் கனகேசன். அப்படியா? வணக்கம் என்பது எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அது எப்படி வா நக்கம்? எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. பிரிச்சு பாருங்க, அது பொருளே வேற மாதிரி இருக்கும். வா இணக்கம் கொள்வோம் என்பதற்காகத்தான் பிரிச்சு சொன்னோம். வா இணக்கம் கொள்வோம் என்பதை பிரிச்சு சொன்னா வணக்கம். ஆமாங்க. பரவாயில்லை, நல்ல படிப்புக்காரி. ஏய் இந்த வார்த்தை பிரிச்சா மாதிரி வேற எந்த வார்த்தை பிரிச்சிடாது. தமிழ்ல வேற எந்த ஒரு வார்த்தை பிரிச்சுட்டா வேற மாதிரி பொருட்படும். அதனால இவ்வளவு அழகா பேசுகின்றாய். ஆமாங்க. தன்னம் தன்மை ஒரு அழகான வாலிப பெண். இந்த காட்டில் உனக்கு என்ன வேலை? நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை பெண்ணாக பிறந்தவள். பாவி நான் பிறந்த உடனே தாய் தந்தை இருவருமே மாண்டு படுத்தப்பட்டனர். அப்படியா? இந்த ஏழ்மை குடியில் எத்தனை நாளாக வாடுவது என்று இந்த காலகத்தில் இருக்கக்கூடிய விறகு சொல்லிகளை பொறுக்கி என்னுடைய வயசு ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன். ஐயோ பாபு. அப்படியா? என்னுடைய பேரோ கச்சிலை. கச்சிலை. அழகான பெயர் கச்சிலை. நீயோ வளர்ந்து பருவம் அடைந்திருக்கிறாய். ஆனால் நடந்து வரும் காலகத்தில் கொடிய மிருகம் வந்து நேரம் வைக்கிட்டது. நேரத்தோடு சுள்ளிகளை பெருக்கிக் கொண்டு எனக்கு வேலை இருக்குது, நானும் வருகிறேன். ஒரு நாட்டு மன்னருடைய கடமை என்னவென்று தெரியுமா? என்ன? நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் நாட்டு மன்னருடைய கடமை. உங்கள் நாட்டுக்கு மன்னவர். பாவி நான் இதே நாட்டை சேர்ந்தவர். என்னுடைய குறையை தீர்ப்பது என்ன? உனக்கு குறை இருக்கிறதா? ஆமாங்க. உனக்கு எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நாட்டு மன்னர் நான் இருக்கின்றேன். என்னிடம் நான் இருக்கின்றேன். சத்தியமாக சத்தியமாக என்னை கட்டி அழைத்து வர. ஆண்டவா இதுக்கப்புறம் கீழே போய் விட மாட்டேன்ப்பா. அந்த ஆளுதான் நீதான் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கீழே போய் விழுந்தா அந்த ஆள் உள்பாவல கை விடுறான். ஒரு ஆடவனை பார்த்து கண்ணீர் நீ என்ன ஒரு பொண்ணாடி? ஆமாங்க வாங்க ஒரே ஒரு முத்தம். ஏய் சொல்ல முடியாது. நான் யார்? ஒரு நாட்டுக்கு மன்னன். இப்படிப்பட்ட அவசரத்தை செய்ய மாட்டேன். வந்த வழி இதே இடத்தில் என்னை கட்டி அழைத்து முத்தத்தை கொடுக்காமல் இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. உன்னால் முடியவே முடியாது.
யாருங்க கழிச்சியா? ஏண்டி இப்படிப்பட்ட அவதா பார்த்து பேசுகிறாயே ஒரு ஆடவரை பார்த்து கட்டி எடுக்க சொல்கிறாய் வேண்டாம் பிடிவாதம் என்னால் ஒரு நாள் முடியாது கட்டி எடுக்க முடியாது தர முடியாது போடி. வாங்க மாமா சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றியா மாமா வேண்டாம் பிடிவாதம் உன்னை கட்டி அணைக்க முடியாது முத்தத்தை தர முடியாது வந்த இடத்தை பார்த்து சென்று விடு ஓடு 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 வாங்க ஏய் முடியாது முடியாதா முடியாது மாமா என்ன என்னை தொட்டி அவரை மொத்தம் போலாம் ராஜா நடக்காது இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியாது முடியாதுங்க நீங்க எத்தனை முறை எடுத்து முடியாது என்றால் எப்படி அனுப்பி வைக்கிறது எந்த ஒரு வார்த்தை இந்த மாதிரி நீங்க இங்க அடியே இவ்வளவு எதமா இருக்குது அப்ப அங்க ஏய் மச்சான் ஏய் ஏய் மச்சான் வாடா ஏறு கடிக்க போறோமா யார் தரங்கவா என்ன சொல்ற ஆமா வா ஏண்டி 2024 காலம் வந்துச்சு காத்துக்கு ஏத்த மாதிரி மாறி கொடுத்தான் என்னது எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க ஆமைங்க தான் ரேப் பண்ணுவீங்களா நம்ம பொம்பளைங்க யாருக்கு ஆமைங்க ரேப் பண்ணலாம் பொம்பளைங்க ஏறி ஆம்பளை ரேப் பண்ண போறீங்க ஆமா அடி பாவி ஏற்கனவே நாடு அலங்கோலத்துல ஓடினது நீங்க வேற இறங்கி எங்க ரேப் பண்ண போறீங்களா நாடு நாசமா போகுது நம்மளுக்கு தேவை என்ன சொக்கலக்கா சொலக்கா மக்களக்கா மலக்கா இது என்ன சொக்கலக்கா சொல்லக்கா மக்களுக்கு மலக்கா ஆமா கிளி கிளி பிளி பிளி ஏய் என்ன விட தெரியவில்லை என்னடி இதெல்லாம் டிங் டாங் ஒருவேளை பூசாரி பொண்ணா இருப்பாளா வாங்க ஏய் ஏண்டி என்ன இதெல்லாம் எனக்கு புரியவில்லை என்ன சரி விடுங்க பழைய பாட்டு தான் வர மாட்டேன் புது பாட்டு தான் வா எப்படி வா நூ காவாலையா ஒரு நாட்டு மன்னவனை பார்த்து காவலா மோட்டு மேல வாண்டிய மழை பேசிட்டு காவல் தண்ணி தேய்க்குதுமா அவரு காவால கூப்பிடுங்க தமிழா பாட்டு தெரியாது வா நூ காவாலையா பாத்தாது ஆமா அற்புதமா இருக்குது இல்லனா புள்ளிகோ ஸ்டைலுக்கு வா எப்படி ரத்த கொதிப்பு ஏய் பாத்தியா இந்த சம்மனா விமனா வந்ததுனால 30-40 வயசுக்கு மேல வர நோய் 25 ஸ்டார்ட் ஆயிடுச்சு உன்ன மாதிரி பொம்பளைங்க பார்த்தா ரத்த கொதிப்பு ஒரு என்னடி வரும் சரி அது கூட இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல ஒன்னு போயிடுது என்னன்னா கட்ட டுடி டடா வாங்க அதுக்காவது வேண்டாம் பிடிவாதம் இத்தனை முறை எடுத்து உடைத்தாலும் உனக்கு முட்டு தர முடியாது இடத்தை விட்டு போகலையா கட்டி கூடி கண்ணாலா
ஏண்டி? ஆடவக்காரி. எத்தனை நேற்று நிறுத்தத்தை சொல்ல முடியல. உனக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? கூட்டுடா என்ன ஒரு ஆடவம்? சரி, வந்த பெண் சென்று விட்டார். நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். சத்தியதேவ முருகன் பேசலாம். போறாளா யார் வேலை கூப்பிட ஒரு நாள் தானே முடிக்க போறீங்க. அட பாவி, இந்நாட்டு மன்னவன் என்று பார்த்து கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தினை கேட்டு கொடுக்க மறுத்து விட்டான் பாவி. எப்படி கிராம்பருமா ஆளு நல்லா செனக்கெழுத்தி மாதிரி கிராம்பர் ஆளு. ஆம்பளையாச்சே நாட்டு மன்னவன் அடிச்சு என்று பார்த்து கட்டி அணைத்து முத்தத்தினை கேட்டா பெண்ணை எந்த இடத்துல அடிக்க கூடாதோ அந்த இடத்துல அடிச்சிட்டான். ஒரு நாட்டாமக்கார கிட்ட போய் கேஸ் கொடுத்துட்டு கூட நாட்டாமக்கார என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டான் அந்த ஆளு அப்படி சொன்னா கை கால காமிச்சிருக்கான். கை மேல அடிச்சிருந்தா கை காமிச்சிருக்கான், கால மேல அடிச்சிருந்தா கால காமிச்சிருக்கான். அந்த ஆளு எங்க அடிச்சா எதை தூக்கி காமிக்கிறான். ஆளு எப்படி இருக்கிறான் பெருமா நல்லா. யாருன்னா புது வீடு கட்டிங்கன்னா அவன் ஜோத்துல குச்சி சரி அட அப்பாவி என்ன கம்மியா நசுக்கேடா. நான் யாருன்னு தெரியாம என் மீது கை வைத்து விட்டான். நாங்கள் வம்சாவழியிலே யாரு என்று தெரியுமா? காசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள். எங்க ஆயா ஒரு தேவடியா, அதே வழியில் வந்தேன். எங்க அம்மா ஒரு தேவடியா, அதே வழியில் வந்த நான் ஒரு தேவடியா. யார் யாரையோ காவ குடுக்குறாங்க, உன்னை கொடுக்க மாட்டாங்களாடா. உண்மையாலுமே என் கம்பெனிக்கு யார் யாரோ கொரோனால சத்தம் நீ சாப்பிடாதா. என் கம்பெனி ஓனரா எப்படிக்கிறா பெருமா நல்லா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி பாரா குபேந்திரம் இல்லாது விநாயகனி வினை தீர்ப்பவனி. எப்பொழுது இவன் என் மீது கை வைத்து விட்டானோ என்னுடைய தாய் கொடுத்த வசிமை இருக்கின்றது. அந்த வசிமையினை இவனுக்கு வைக்கின்றேன். பின்பு தெரியும் இந்த கட்சியினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக. என் மேலே அச்சுட்ட இதன் பிறகு தெரியும்டா இந்த கட்சியினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக. வரண்டா அதுக்கப்புறம் வரேன்னா சினாமா என்னுடைய தாய் கொடுத்த வசிமை இப்பொழுது இவனுக்கு வைக்கின்றேன். பின்பு தெரியும். அதையும் சிலையே, அற்புத விளக்கே, அணையாத தீபமே, என்னுடைய ஆனந்த ராகவி, இப்படி வந்த பேரே இருக்கின்றாயே. யாரம்மா நீ? என்ன சொல்கிறாய்? அப்புக்கு உப்புக்கு சப்புக்கு, அப்புக்கு உப்புக்கு சப்புக்கு என்ன சொல்கின்றாய்? நான் முன்ன ஆண்களை பார்த்து அப்படியா? முதல் டைம் பார்த்ததுனால கொஞ்சம் வெக்கம் எனக்கு பயம். என்ன அழகு, அழகு என்றால் இப்படிப்பட்ட பேரகை படைத்திருக்கின்றாய். யாரும் மன்னோட பேர் என்ன? என்னுடைய பேரா கக்காவா? பொம்பளை பேர் கூட காக்கான்னு வைக்கிறாங்க. என்ன சொன்னாய்? கொஞ்சம் ஒரு பயத்துல பேசிக்கலி டீசன்ட் கேர்ள். ஓகே, அப்படியே பார்த்து தெரிகின்றது. இப்பொழுதுதான் உங்களை பார்த்ததனால் கொஞ்சம் வெக்கம் பயம், அதனால கலந்து சொல். உண்மையாக என்னுடைய பேர் தான் கற்சிலை. ஐயோ, கச்சிலையா? என்ன ஒரு அழகான பெயர் கச்சிலை. உன் முகத்துக்கு ஏற்றாமல் அழகான பெயரை வச்சிருக்காங்க பெற்றோர்கள். அது ஏனோ தெரியவில்லை. உடனே பார்த்து இந்த நொடிப்புடன் உன் மீது நான் மோகம் கொண்டு விட்டேன். மோகம் என்றால் தெரியவில்லை, புரியவில்லை. கச்சிலை, மோகம் என்ன? என்னை கட்டி எடுத்து அப்பால் சொல்லி ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டால் நீயும் நானும் சுகமா என்ன சொல்றேன்? Oh my God! கட்டி அழுத்து நான் முத்தத்தை கொடுக்க வேண்டுமா? முத்தம் என்றால் அது எப்படி இருக்கும்? முத்தம் தெரியாதே? நல்லா ஒரு நீட்டு முத்தம் இருக்கு. சைலண்ட் சைலண்ட். முத்தம் தெரியுமா இருக்கும்? இவ்வளவு நீட்டு இருக்க மங்குண்டா இருக்கும். எங்க ஏரிக்கார ஓரமா இருக்குமா? அது என்னடி அந்த ஏரிக்கார பத்தியே போயிடுது உனக்கு. சுத்தி போயிடுறியா? ஏய் மின்வி, கட்டி எடுத்து நாம் சந்தோஷமா இருக்கலாம். நீங்களா பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், நான் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். உங்களுக்கும் எனக்கு ஏணி வைத்தாலும் எட்டாவது வந்தவர்களை பார்த்து செல்லுங்கள், அதுதான் நல்லது உங்களுக்கு. கச்சிலை,
அப்படி சொல்லாதே. உன் அழகுக்கு எத்தனை கோடி பணத்தை கொட்டினாலும் உன் அழகுக்கு ஈடாகாது. அப்படியா? அது ஏனோ தெரியவில்லை. உன்னை பார்த்து இந்த நொடி முதல் என் மீது மோகம் பிரதித்தது. ஆகையால் இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நான் தங்கி செல்வதற்கு பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, நகை வேண்டுமா, அல்லது என்னுடைய நாடு தான் வேண்டுமா, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கச்சலை ஒரே ஒரு நைட் தங்கத்துக்கு நாடு வேண்டுமா, நகரம் வேண்டுமா, பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? உன்ன மாதிரி ஆளுங்க பொம்பளை பின்னாடி போறதுதால தான் அங்கங்க ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னைக்கு என்ன உன்னை வச்சு செய்ய வேண்டியதான். ஒரே ஒரு இரவு தங்குவதற்காக நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம். நான் கேட்கின்ற 2 சத்தியத்தினை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். உங்களை கட்டி அடைக்கின்றேன், முத்தத்தினை நான் கொடுக்கின்றேன். 2 சத்தியமா? கச்சலை உனக்காக 2 சத்தியம் என்ன? 2000 சத்தியம் கூட செய்வதற்கு நான் தயாரிக்க என்ன வேண்டுமோ? முதல் சத்தியம், இக்காலத்தை கொண்டு என்னை விட்டு நீங்கள் பிரியவே கூடாது. இது முதல் சத்தியம். இரண்டாவது சத்தியம், நான் எந்த நேரத்தில் எந்த பொருளை கேட்டாலும் நீங்கள் தங்கு தடையின்றி தர வேண்டும். அவ்வளவுதானே? நீ கேட்ட 2 சத்தியத்தை இதோ உன்னை போல பேரு எனக்கு கிடைத்து நான் செய்த நீ எப்படி கண்ணமோ தக்காளி, கனிந்த நிறமோ பப்பாளி, முன்னனுக்கு பீர்க்கங்கா, பின்னனுக்கு பூசணிக்காய், மூக்கோ சிவப்பான பீட்ரூட், மொத்தத்தில் நீ ஒரு மார்க்கெட். மொத்தத்தில் நீ வடையில மளிகை கடை வச்சிருக்க. பொம்பளை வண்டிக்கிறவங்க இப்படிதான் வர்ணிப்பாங்களா? முன்னாடி பீர்க்கங்கா, பின்னாடி பூசணிக்காய். தவற நினைக்காதே. ஒரு பெண்களை கண்டால் பசுமையாக வளர்க்க வேண்டும். அப்படியா? இருந்தாலும் எப்படி சொல்லுவாங்க? எனக்கும் அதிகமான பசி இருக்கிறது. உன்னுடைய குடிசை அருகாமல் இருந்தால் அங்கே சென்று சத்து உணவருந்து விட்டு பிறகு வரவில்லை. இந்த ஒத்தியடி பாதையின் வழியாக சென்றீர்களா? என்னுடைய குடிசை காத்துக்கொண்டிருப்பேன். அப்படியே நேரத்தில் வந்து விடுங்க. உனக்காக காத்து கொண்டிருப்பேன். அப்படியே அடுத்தது சோறா இந்த ஊர்ல உங்களுடைய குடும்பத்தையே நார்மட்ட கீக்கிற மாதிரி கீக்கல நீ தேவடியால் கிடையாதுடா.